நீங்கள் மாவட்ட செயலாளர், உங்கள் தலைமையில் 4 தொகுதிக்கு வந்து சீட்டு தராங்க. அதில் வந்து நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறீங்க. மற்ற எம்எல்ஏ கேண்டிடேட்லாம் நீங்கள் தான் போடுறீங்க. ஆனால் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறீங்க. ஏன்னா பின்னாடி வந்து அவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சா உங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து பதவிக்கு போட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு. அதோட மற்ற எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா அவங்க அமைச்சர் பதவிக்கு போட்டிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தால், அரசியல் அயோக்கியத்தனத்தால் நம்ம கட்சிக்கு நீங்கள் பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? 12 ஆண்டு காலம் நீங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. ஆனால் வந்து யாரையும் வெற்றி பெற வைக்கல. தொடர் தோல்விகளை எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருக்கீங்க. 2016 வந்து நீங்கள் எம்எல்ஏவாக வெற்றி பெறீங்க. அப்போ ஆனால் நீங்கள் மாவட்ட செயலாளர் இல்லை. அதற்கப்புறம் 2019 அரவங்குறிச்சி இடைத்தேர்தல் வருது. அப்போ நீங்கள் தான் மாவட்ட செயலாளர். உங்கள் தலைமையில் தான் எலெக்ஷனை சந்திக்கிறோம். அப்போ சந்திக்கும் போது நீங்கள் அந்த வேட்பாளரை தோக்கடிக்கிறீங்க. அப்போ இது கட்சிக்கு செய்கிற பச்சை துரோகம் இல்லையா? 2019 வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது. அதில் அண்ணன் தம்பிதுரை நிற்கிறாரு. அப்பவும் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர். உங்கள் தலைமையில் தான் எலெக்ஷனை வந்து சந்திக்கிறோம். அப்பவும் நீங்கள் வந்து ஜெயிக்கல. இது கட்சிக்கு செய்கிற மிகப்பெரிய மோசம் இல்லையா? 2021 கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள், அதுலேயும் உங்கள் தலைமையில் தான் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறோம். நீங்கள் தான் வேட்பாளரை போடுறீங்க. அதில் வந்து 4 பேரும் வந்து தோக்குறீங்க, நீங்கள் உட்பட. அதுபோல் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நீங்கள் தான் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. நீங்கள் தான் வந்து எலெக்ஷனை வந்து தலைமையேற்று நடத்துறீங்க. நீங்கள் காட்டுற வேட்பாளர் தான் போடுறாங்க. அப்பையும் வந்து வேட்பாளரை தோக்கடிக்கிறீங்க. இது அரசியல் தொண்டர்களுக்கு செய்கிற மோசம் இல்லையா? அப்போ 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்து நீங்கள் யாரையும் ஜெயிக்க வைக்கல. கடைசியாக நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறீங்க. இதுதான் ஒரு மாவட்ட செயலாளருடைய வெற்றியா? இதுதான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியை வழி நடத்துகிற லட்சணமா? இப்போ மாவட்ட செயலாளர் இல்லைன்னா செயல்பட முடியாது, மாவட்ட செயலாளர் இல்லைன்னா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்களே. 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்து நீங்க எதை வெட்டுனீங்க, எதை கட்டுனீங்க, எதை ஒட்டுனீங்க? சொல்லுங்க, சொல்லணுமா இல்லையா? இத்தனை தொடர் தோல்விகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க மாவட்ட செயலாளராக இருக்கணும் பதவியில அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து அரசியல் அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்க தான் கட்சியினுடைய முகன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த கட்சியில இருக்க உங்களுக்கு தகுதியே கிடையாது. 2 விஜயபாஸ்கர் போனாலும் 2000 விஜயபாஸ்கர் இந்த கட்சியில வந்து இருக்காங்க. உன்னை விட திறமையா, உன்னை விட வலிமையா, உன்னை விட கட்சியை நிர்வாகம் பண்றதுல மேன்மையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீ பயன்படுத்தாம கட்சிக்கு மிகப்பெரிய மோசத்தையும் துரோகத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு ஓடுறீங்க. கட்சி தான் பெரியது என்று பணி செய்பவர்கள் இந்த இயக்கத்தில் வந்து இருக்கலாம். ஆனா உங்களை போன்றவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு, மாவட்ட செயலாளர் ஆன பிறகு, நான் தான் இந்த பகுதியில் கட்சிக்கு முகம் அப்படின்னு நினைக்கிறவர்களை வந்து இந்த கட்சி வந்து தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த நபர்களை தூக்கி வெளியே எறியும். இது தலைவர் காலத்திலிருந்து நடந்து வரும் நடைமுறை. தேவைப்படும் போது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த கட்சி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் இயக்கமாக அதிமுக உருவெற்றிருக்கிறது. இது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து மீண்டும் ஆட்சி அரியணையில் ஏறும் பொற்காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் காலத்தில் கட்சி விட்டு ஓடுனவங்களால கட்சி அழிந்து விடவில்லை. அம்மா காலத்தில் கட்சி விட்டு ஓடுனவங்களால கட்சி அழிந்து விடவில்லை. அவ்வப்போது தேவைக்கேற்ப இந்த கட்சி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறது. அதுபோல இந்த கட்சி அடுத்த தலைமுறைக்கான புதுப்பிக்கும் சுத்திகரிப்பில் இறங்கி இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. பதவிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, பதவிக்கு வந்த பிறகு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அதுவே நீங்க மாற்று கட்சிக்கிட்ட கைக்கூலி வாங்கியிருக்கிற தொகை என்ன அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. நம்ம இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் ஆடுவதும், பதவிக்காக நீங்கள் முண்டியடிப்பதும், ஆட்சியில் இல்லை என்றால் இந்த இயக்கத்தை விட்டு ஓடுவதும் உங்களை போன்ற அரசியல் அயோக்கியர்களுக்குத்தான் பொருந்தும். நம்ம இயக்கத்துக்கு வெற்றி வந்தால் கொண்டாடுவதும், தோல்வி வந்தால் வேறு இயக்கத்துக்கு ஓடுவதும் இதுதான் ஒரு மாவட்ட செயலாளருக்கான லட்சணமா? இதுதான் கட்சியை வழி நடத்துற நடைமுறையா? வேலுமணிகள் தங்கமணிகள் என்று யார் போனாலும் இங்கு 1000 வேலுமணிகளும் 10,000 தங்கமணிகளும் வந்து கட்சியில வந்து இன்றைக்கு தொண்டராக வலிமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தொண்டர்களின் எழுச்சியோடு மீண்டும் திமிரி எழுந்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை அமைக்கத்தான் போகிறது. அன்று இந்த துரோகிகள் பார்க்கத்தான் போகிறார்கள்.